ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரே கட்டத்திலேயே இருக்கிறாய். முக்கியமாக சொல்ல போகணும் என்றால், ஒரு இடம் இருக்கிறது என்றால் அதே இடத்தில் இருந்திருந்தால் அதற்கு சுவாரஸ்யம் இருக்காது. நீ பல வருஷமாக ஒரே இடத்தில் இருக்கிறாய். அந்த ஒரே இடம் என்பது என்ன? கஷ்டம். அந்த கஷ்டத்திலேயே நீங்கள் இருக்கும் பொழுது அடுத்தடுத்த விஷயத்தை பற்றி உங்களால் யோசிக்க முடியவில்லை. மனதில் பாரம், கவலை இப்படித்தான் இருக்கிறது. அந்த அந்த ஒரு இடத்தை மாற்றி அடுத்த இடத்தில் அமரும் பொழுது அந்த ஒரு விஷயம் உனக்கு அற்புதமாக தெரியும். ஆனால் பல வருஷங்களாக கஷ்டம் என்ற ஒன்றுக்குள்ளேயே உன் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. இது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போகுமா, அகலுமா, இல்லை அங்கேயே இருக்குமா, இல்லை ஒரு மாற்றம் கிடைக்குமா, கிடைக்காதா என்று ஒன்றுமே புரியவில்லை. எல்லாமும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடையே இருக்கிறது. இப்படி இருந்த உன்னுடைய வாழ்க்கையை ஒரு அற்புதத்தில் நான் ஆழ்த்தப் போகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு அதிசயத்தை கொடுக்க போகிறேன் என்றார். உன்னால் அவ்வளவு சுலபமாக நம்ப முடியாது. காரணங்கள் என்னவென்றால், இத்தனை வருஷங்கள் ஒரே இடத்தில் இருந்தோம். காப்பாற்றுவதற்கு ஆள் வரவில்லை. இதே தெய்வத்தை தான் வணங்கினேன். என்னை காப்பாற்ற வேண்டும் இந்த கஷ்டத்தில் இருந்து என்றால் முன்னாடியே காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த தெய்வம் என்னை ஏன் காப்பாற்ற வருகிறது என்ற ஒரு கேள்வி வருகிறதா? அம்மா, ஒரு நபருக்கு வாழ்க்கையில் பாதி நாள் கஷ்டம், பாதி நாள் சந்தோஷம். இதுதான் உண்மையான ஒன்று. அதாவது நீ இப்பொழுது கோடீஸ்வரனாக, அதாவது எண்ணில் அடங்காத பணங்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது தப்பு. உன்னுடைய உழைப்பிற்கு, உன்னுடைய கடும் முயற்சிக்கு ஒரு பணத்தொகை, உனக்கு தகுந்த பணத்தொகை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உன்னுடைய செயலுக்கு தகுதியான ஒன்று. அதுவே நான் எவ்வளவு செய்கிறேனோ அதை தாண்டி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால், ஆனால் அது நடக்குமா? அது உனக்கன்றல்ல, யாருக்கும் நடக்காது. அவரவர்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி மாறும். எப்படி உன்னுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியும் உன் கூட பிறந்தவர்களுடைய வரும் மாதிரியும் வாழ்க்கையில் வெவ்வேறு மாதிரி இருக்கிறதோ அதே மாதிரிதான் முயற்சிகளுக்கு தகுந்த வாழ்க்கை. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கிறாய், இவ்வளவு நாள் முயற்சி செய்து, இவ்வளவு நாள் அனைத்து விஷயத்தையும் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எல்லாம் எந்த தெய்வமும் காப்பாற்ற வரவில்லை. இப்பொழுது இந்த தெய்வமே காப்பாற்ற வருகிறது என்று. அம்மா, அதுதான் பாதி நாள் கஷ்டம், பாதி நாள் இன்பம். நீ கஷ்டத்திற்கான நாளை அனுபவித்து விட்டாய். இனிமேல் இன்பத்திற்கான நாள். ஒரு புத்தகத்தில் 1000 கதைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லா கதையும் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி வாழ்க்கையில் நீ இத்தனை நாள் கடந்து வந்திருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு வேலையை நீ காலை செய்ய வேண்டும் என்று ஒரு நாள் காலையில் எழுந்து செய்வாய். அதுவே இன்னொரு நாள் என்ன நினைப்பாய்? இல்லை, இன்னைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திருப்போம் என்று அந்த நாளையே மாற்றுவாய். இப்படிதான் ஒரே மாதிரியான நாட்கள் அமைவது கிடையாது. ஒவ்வொரு கதைகளும் மாறி மாறி இருக்கும். அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற கதை முடிந்து விட்டது. இது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற கதை முடிந்து விட்டது. இஷ்டம், எதை நீ இஷ்டம் என்று வைத்தாயோ அந்த இஷ்டத்திற்கான கதை துவங்கிவிட்டது. புரிகிறதா? அந்த இஷ்டமான வாழ்க்கையை நீ பார்த்து அதில் என்னென்ன சுவாரஸ்யம் இருக்கிறது என்பதை நீ பார்க்க போகிறாய். ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள், ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறது. புதிய கட்டத்திற்கு போகும் பொழுது ஆரம்பத்தில் ஒன்று புரியாது. அதற்கு பிறகு யார் யார் எப்படி என்னென்ன விஷயம் நடக்கிறது என்று எல்லாமே உனக்கு புரியும். எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் தவறென்று ஒன்று நடக்காது. இனி வரும் காலத்தில் இந்த சாய் ஆகிய நான் உனக்கு ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அற்புதத்தையே நிகழ்த்துவேன். இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டாய். அப்பொழுது எப்படியெல்லாம் அமைதியாக உன்னை கஷ்டப்படுத்தினேன். நீ சொல்கிறாய் அல்லவா, கஷ்டப்படுத்தினேன் என்று. கஷ்டப்படுத்தினேன் என்று எப்படி நீ நினைக்கிறாயோ அதே மாதிரியே
உன்னுடைய வாழ்க்கை கண்டு கொள்ளவே இல்லை என்று நினைக்கிறாயோ, இனி வரும் காலத்தில் நீயே சொல்வாய், என்னுடைய சாய் பக்கத்திலேயே இருக்கிறார், என்னுடைய அனுதினமும் நான் என்னென்ன செய்கிறேன் என்பதை கவனித்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார் என்று நீ சொல்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த கட்டங்கள் துவங்க போகிறது. அதனால் எந்த ஒரு நிலைமையிலேயும் எதையும் நினைத்து வருந்துவதோ குழம்பி நிற்பதோ, வாழ்க்கையில் தடுமாறி விடுவோம் என்று நினைப்பதோ வேண்டாம். தடுமாற்றங்கள் என்பது இல்லை. வாழ்க்கையில் செல்வங்கள் என்பது ஒன்று இருக்கிறதே தவிர, உனக்கு செல்வங்கள் வரப்போகிறது என்ற ஒரு அதிர்ஷ்டமான கட்டங்கள் வந்துவிட்டதை தவிர, யோகமானது வந்துவிட்டதை தவிர, இனிமே உன்னுடைய வாழ்வில் கஷ்டம் என்ற ஒன்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் வராது. சில பேர் சொல்வார்கள் உன்னை பார்த்து, இவன் நல்லவன் போலவே நடிக்கிறான் என்று. ஆனால் நீ அப்படி அல்ல. நல்லது என்றால் நல்லது, கெட்டது என்றால் கெட்டது என்று நேரடியாக ஒவ்வொன்றையும் பேசும் நபர்தான். யார் ஒருவன் நேரடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்கிறானோ அவனுக்கு கெட்ட பெயரை மற்றவர்கள் சுட்டுத்தான் செய்வார்கள். அதற்கு காரணங்கள் என்ன தெரியுமா? அவனால் நேர்மையாக இருக்க முடியாது. அதனால் மட்டுமே வாழ்வில் ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு விதத்திலும் அற்புதங்கள் நிகழும். ஒரு விதத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழாது என்று யாராலும் சொல்ல முடியாது. அற்புதங்களை நிகழ்த்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் உன்னை சுபிக்ஷமாக வாழ வைப்பேன். நிறைய நிறைய கற்பனைகள் உனக்கு உள்ளது. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன மாதிரியான சந்தோஷங்களோடு நீ வாழ வேண்டும் என்ற அத்தனை விதமான ஆசைகளும் உனக்கு உள்ளது. அது வெறும் கற்பனையாக மட்டும் போய்விடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானது எல்லாமே அதிசயமாகவும் எல்லாம் உனக்கு திருப்தியானதாகவும் கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆசைகளுக்கு எல்லாம் நிச்சயமாகவே நடக்கும். உன்னுடைய ஆசைகள் வேண்டுமானால் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த சாயுடைய ஆசை எப்படி நடக்காமல் போகும்? நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ தேவைப்படுவது என்னென்னவென்பதை என்னிடம் சொல். அதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க வேண்டுமோ அது அனைத்தையும் கொடுத்து உன்னை நான் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்கிறேன். நிறைய பேருக்கு தோல்வி, ஆனால் இனி உன் வாழ்க்கையில் வருவதோ வெற்றி. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.